வீடியோல இந்த தொழுகைய எப்படி பயிற்சியா தொழுகிறது? அந்த தொழுகை மூலியமா எப்படி இறைவனோட ஒன்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். எப்படி தொழுகணும் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வார்ல அம்பு குத்துனதுக்கு அப்புறம், தொழுகும்போது அம்ப எடுங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க தொழுத நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால உணர முடியும். ஏன்னா, தொழுகும்போது அம்ப இழுத்தா வலிக்காத நிலைனா, அது என்ன ஸ்டேட்டு? அந்த ஸ்டேட்ல நம்ம எப்படி தொழுகுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த தொழுகைங்கிறது உச்சகட்டமான ஒரு ஆன்மீக பயிற்சி. அது நபிட்டருந்து இறைவன் நபிக்கு குடுத்து, நபி மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச அந்த பயிற்சி. இந்த ஒரு தொழுகை மூலியமா நம்பளால இறைவன அடைய முடியும். இறைவனோட ஐக்கியமாக முடியும். ஒரு சூஃபி ஆக முடியும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த தொழுகைய நம்ப ஆன்மா ரீதியா தொழுகும்போது, நபியோட தொடர்புகள் ஏற்படுத்தி, நபியே நம்மளுக்கு ஒரு குருவா அமைய முடியும். அந்த தொழுகைய எப்படி நம்ப பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 12:30 மணிக்கு வாங்க சொல்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்பள எந்த வேலையில இருந்தாலும், தொழுகிற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பள அழைக்கிற ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பு வந்ததுக்கப்புறம், நம்பளோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் லைஃப்ல பல பிரச்சனைகளோட, பல சூழ்நிலைகளோட இருந்தாலும், இந்த அழைப்பு வந்ததுக்கப்புறம், தொழுது முடிக்கிற வரையும், முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வரையும், நம்ப நம்ப படைத்த அந்த இறைவனோட ஒன்றிணைய போறோம். அந்த இறைவனோட பார்க்க போறோம். அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ப மாறணும் ஃபர்ஸ்ட்டு. மன ரீதியா. சுன்னத்து 2 ரக்காயத்து வந்து எல்லா தொழுகைக்கு முன்னாடியும் வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து ஃப ஃபர்லான தொழுகைக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுறதுக்கு தான். 50% மைண்ட் செட் வந்து வெளி உலகத்துல இருந்தாலும், இந்த தொழுகை மூலியமா அதோட தன்மைய குறைச்சிட்டு, ஃபர்ல் தொழுகும்போது அந்த இறைவனோட ஐக்கியமாகறதுக்கு தான். ஸோ, அப்போ வாங்கு சவுண்ட் கேட்ட உடனே மன ரீதியா நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா, ப்ரிப்பேர் ஆயிரணும். நம்ம இறைவன சந்திக்க போறோம். இப்ப இந்த நேரத்துல இந்த தவிர உலகத்துல மீதி எதுவுமே நம்மளுக்கு பெருசு இல்ல. அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துரணும். மீதி எந்த விஷயம் கூடயும் டிட்டாச்மென்ட் ஆயிரணும். குழந்தையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா இறைவன பார்க்க போறோம். இறைவன் வந்துட்டா அப்படின்னா, மீதி எல்லாமே வந்துரும். இன்னொன்னு, இந்த வக்த நம்ம கரெக்ட்டா தொழுதுட்டோம் அப்படின்னா, அடுத்த வக்து வரையும் நம்ம இறைத்தன்மை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லா வேலைகள்லயும் இறைவனோட அந்த கருணை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த வேலைய அந்த வாங்க சொன்னதுக்கு அப்புறம் மன ரீதியா நம்ம ப்ரிப்பேர் ஆயிரணும். ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம், தொழுகைக்குன்னு ஒரு தனி உடை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த தனி உடைய போட்டுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையில இருந்தா சிறப்பானது. அந்த தனி உடைய போட்டுக்கிட்டு, போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தனி உடைய போட இது மைண்ட் ஹேக்கிங் தான். ஏற்கனவே நான் பழைய வீடியோல நான் சொல்லியிருந்திருக்கேன். தொடர்ந்து ஒரு 40 நாள் அந்த சட்டைய போடும்போது என்ன ஆகிரும் அப்படின்னா, நீங்க என்ன டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தாலும் இந்த சட்டைய போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க மனநிலை வந்து, உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா தொழுவ போறான். தேவையில்லாத தாட்ட கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சப்கான்ஷியஸ் வந்து மைண்டுக்கு ஆர்டர் போட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து தாட் வர்றது குறைஞ்சிரும். இது ஒரு மைண்ட் ஹேக்கிங் டெக்னிக் தான். ஒரு நிலை வரையும். மனசு அடங்கிடுச்சு அப்படின்னா, எந்த உடை எதுவுமே தேவையில்ல. 24 மணி நேரமும் இதிலே இருக்கலாம். மைண்ட் அடங்காத ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம எல்லாருக்கும், இந்த ஒரு உடை, தொழுகைக்குன்னு ஒரு உடை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த வேலையில இருந்தா அந்த நேரத்தில உடைய மாத்திக்கிட்டு, ஒரு ஃபோன வாங்க சொல்லும்போதே ஃபோன சைலன்ட்ல போட்டுறணும். ஃபோன் அதுக்கப்புறம் திருப்பி தொழுது முடிச்சு ஒரு 10 நிமிஷம் வரையும் எந்த ஃபோனும் எடுக்கக்கூடாது. இப்படி நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும், அவர் தொழுக நேரத்தில பேச மாட்டாரு அப்படின்னு அவங்க மைண்ட் செட் மாத்திக்குவாங்க. வாங்க சொன்ன உடனேயே மனநிலைய மாத்திக்கணும். ஃபோன வந்து சைலன்ட்ல போட்டுறணும். போட்டுட்டு அத யூஸ் பண்ணாம ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சிர்றது சிறப்பு. அதுக்கப்புறம் சட்டைய போட்டுட்டு, முடிஞ்சா பெர்ஃப்யூம் ஆர் அத்தர் நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ட வந்து இக்னைட் பண்றதுக்கு தான். வேற எதுக்குமே கிடையாது. அந்த சென்ட் நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்மெல்லு உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ வந்து கிரியேட் பண்ணும். அப்ப ஒரு சென்ட் அந்த அத்தர் மாரி பூசிட்டு, நீங்க பள்ளிவாசலுக்கு வரலாம். வரும்போது யார்ட்டயும் பேசாம கம்முன்னு அதே இன்டென்ஷனோட நீங்க பள்ளிவாசலுக்கு வரணும். பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கப்புறம் உதுவு செய்றீங்க. உதுவு செய்யும்போது
ஒவ்வொரு பாடியில தண்ணி படுற ஒவ்வொரு இடத்துலயும் கவனம் இருக்கணும். வேற எத பத்தியும் கவனம் இருக்கக்கூடாது. அதோட ஐக்கியமாகி, அதோட கலந்து உதவு செய்யும்போது, அங்கேயே உங்க பாடியில உங்க மைண்ட் ஒரு 50 டூ 70% வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிரும். தண்ணி உடம்புல பட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ்ட் ஆயிரும். நம்ம ஏற்கனவே பேசினது தான். குளிச்சோம்னாலே எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் எண்ணோட்டங்கள் வந்து குறைஞ்சிரும். அதேமாரி உதவு செய்யும்போது முக்கியமான பாகங்கள்ல தண்ணி படும்போது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் டீடாக்ஸிஃபை ஆகுது. நம்பளோட கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன் மூலியமா நம்ப செல்லுல தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அப்ப நம்ப அத உணர்தலோட உதவு செய்யும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ஒவ்வொரு செல்லுலயும் பியூரிஃபிகேஷன் நடக்குது. ஒவ்வொரு செல்லுலயும் நம்ப கவலைகள் எல்லாமே போயி, கருணையும், அன்பும், அமைதியும் உருவாகுது. அத தாண்டி நம்ம மன ரீதியா மன ஓட்டமும் ரொம்ப அமைதியான நிலைக்கு உருவாகும். அப்ப அந்த அமைதியான நிலை உதவு செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம அமைதியான நிலையோட தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்முனு உட்காந்துருக்கணும். கம்முனு உட்காந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 11 வாட்டி மூச்ச டீப் பிரீத் இழுத்து விடணும். உள்ளாக்க டீப்பா உள்ளாக்க இழுத்து, டீப்பா இன்ஹேல் பண்ணி, டீப்பா எக்ஸ்ஹேல் பண்ணணும். எங்க பள்ளிவாசல்ல உட்காந்துட்டு உது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், டீப் இன்ஹேல், டீப் எக்ஸ்ஹேல் ஒரு 11 வாட்டி பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம், தலையிலேருந்து கால் வரையும் அப்படியே ஒவ்வொரு பாகத்தையும் அப்படியே பார்த்துட்டு வரணும். அப்படி பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாடி தளர்ச்சி நிலைக்கு வந்துரும். இப்படி பாடி தளர்ச்சி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பாடி ஒண்ணும் இல்ல. கவனத்த நெத்தியில வச்சீங்கன்னா, பாடி அந்த இடம் வந்து தளர்ச்சி ஆயிரும். அதுக்கப்புறம் முகம், கழுத்து, நெஞ்சு, வயிறு, உள்ளக்குள்ள பாகம், அப்படி தோலு, தோலுக்குள்ள செல்லு, எலும்பு, எலும்புக்கு இருக்கிற செல்லு வரையும் உள்ளக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலாக்ஸ்டா கவனிச்சுட்டு வரணும். அந்த அளவுக்கு ஆழமா நீங்க கவனிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாடி முழுவதும் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகி ரொம்ப தளர்ச்சி நிலைக்கு வந்துருவீங்க. அப்ப எந்த எண்ணோட்டமும் இல்லாம பாடி லெவல்ல ரொம்ப தளர்ச்சியா, ரொம்ப அமைதியா, அன்னைக்கு உள்ள எந்த இறுக்கம், கவலை எதுவும் எல்லாமே போயி, ரொம்ப அமைதியா தளர்ச்சி நிலைக்கு வந்துருவீங்க. அந்த எண்ணோட்டமும் அப்படியே தளர்ச்சி நிலையில இருக்கும். அப்ப தொழுக போகும்போது, அப்ப எப்படி நியத்து வைக்கணும் அப்படின்னா, இத 3 ரீதியா பிரிக்கணும். முதல்ல அ தொழுகுறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர்ன்னு போறதுக்கு முன்னாடி, மன ரீதியா மனச கடந்து அமைதி நிலையிலிருந்து இறைவன நம்ம பார்க்க போறோம். இல்ல இறைவன் நம்ம பார்க்குறான். அப்படிங்கிற ஒரு உணர்தலோட அந்த அல் நியத்த வச்சுட்டு அல்லாஹுங்கிற தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டும்போது இத 3 லேயரா ஃபர்ஸ்ட்டு பயிற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு லேயர்ல பாடிய வச்சு பயிற்சி பண்ணுங்க ஒரு 40 நாள். அதுக்கப்புறம் மைண்ட வச்சு பயிற்சி பண்ணுங்க ஒரு 40 நாள். அதுக்கப்புறம் சோல் உள்ளாக்க அது கடந்து போனதுக்கப்புறம் அந்த நிலையிலிருந்து பயிற்சி பண்ணுங்க. இப்படி பாடியில இப்ப நான் சொல்றத பயிற்சி பண்ணி, அதுல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் மைண்டுக்கு போங்க. மைண்டுல ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ரூஹுக்கு போங்க. இந்த 3 லேயரா, இந்த 3 பயிற்சியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த பாடியில தொழுகும்போது, பாடியில என்னென்ன செய்றோங்கிற உணர்தலோட பாடிக்குன்னு ஒரு மெமரி இருக்குங்க. மைண்டுக்குன்னு ஒரு மெமரி இருக்கு. இப்ப எப்படி தொழுகையில ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாடியோட வேலைய பாடி செய்யணும். மைண்டோட வேலை என்ன அப்படின்னா, அந்த இஸ்முகள மட்டும் உணர்ந்து ஓதணும். ரூஹோட வேலை என்னன்னா தொழுகையில இறைவனோட ஒன்றிணையணும். இப்படி 3 லேயர்ல தொழுகணும். அப்ப ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம எப்படி தொழுக போறோம் அப்படின்னா, பாடில கவனத்த வைக்க போறோம். பாடி இத செய்ய செய்ய என்ன ஆகும்னா, பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா பாடிக்குன்னு ஒரு மசில்ஸ் மெமரி இருக்கு. அந்த வேலைய பாடி செய்யும். மைண்டு அந்த ஓதுற வேலைய செய்யும். அத கடந்து நீங்க என்ன பண்ணிரணும் அப்படின்னா, சோலோட இறைவனோட ஒன்றணும். இத எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பாடியில கான்சன்ட்ரேஷனா பாடிய ஃபர்ஸ்ட்டு 40 நாள் தொழுகும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் பாடியில கொண்டு வந்துருங்க. அந்த பாடிக்கு ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் அத சொல்லிக் குடுத்து, அத மசில் மெமரிக்கு வர அளவுக்கு பக்குவப்படுத்துங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டம்போது, அந்த கவனம் தக்பீர்ல மட்டும் தான் இருக்கணும் முதல்ல.
அதுக்கப்புறம் சலாம் கொடுக்கும்போது கவனம் அங்க கொண்டுட்டு வாங்க. ருக்கூஹு போகும்போது கவனத்த அங்க கொண்டுட்டு போங்க. சஜிதா பண்ணும்போது கவனத்த அப்படி கொண்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு பாடி ரீதியா கவனத்த பாடில வச்சு டீப்பா பண்ணுங்க. பாடில அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பைக் ஓட்டுற மாரி தான். எங்கேயோ பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. கவனம் வேற இடத்துல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது வண்டிய கொண்டுட்டு போகும். அப்ப நெறைய மைண்ட் உள்ளக்க இருக்கு. அதே மாரி பாடியோட வேலைய கரெக்ட்டா செய்றதுக்கு நீங்க கத்துக் குடுத்து முடிச்சதுக்கப்புறம், மைண்டோட லேயருக்கு வாங்க. மைண்டோட வேலை என்ன அப்டின்னா, கட்டுப்படுத்துறதுக்கு தான் இஸ்முகள குடுத்துருக்காங்க. இறைவன் பேர சொல்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா மைண்டுங்கிறது ஒரே நேரத்துல 10 இடத்துல இருக்கும். இப்போ பெரும்பான்மையான நம்ம தொழுவுறதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, பிசிக்கலா எல்லா வேலையும் கரெக்ட்டா செஞ்சுருவோம். ஆனா மைண்டா பாடி இங்க இருக்கும். நம்ம அமெரிக்கா, ஆஸ்திரேலியால இல்லன்னா பிரியாணி சோறு, இல்ல அவன் என்ன பேசினான் அப்படிங்கிறதுல நம்ம மைண்ட் ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இறைவனோட எக்காலத்திலயுமே சிங்க் ஆக முடியாது. அந்த இறைத்தன்மையோட ஆக்டிவேட் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓதுறதுக்கான இஸ்முகள் குடுத்துருப்பாங்க. அந்த இஸ்முகள்ல மைண்ட வைக்க போறோம். பாடிய அந்த வேலைகள செய்றதுல வைக்க போறோம். மைண்ட இஸ்மு ஓதுறதுல வைக்க போறோம். இந்த 2த்தையுமே சிங்க் பண்றதுக்கு மூச்சுல கவனத்த வச்சு, நம்ம சோல இறைவனோட சிங்க் பண்ண போறோம். எப்படி சிங்க் பண்றது அப்படின்னா, பாடி வேலைய செஞ்சுகிட்டு இருக்கணும். மைண்டு அந்த இஸ்மு ஓதிட்டு இருக்கணும். நீங்க இமேஜினேஷன்ல உங்க உயிர ஒரு ஒளியா, இறைவனோட அந்த ஒளி ஆப்போசிட்ல நிக்குது. அந்த ஒளியோட உங்க ஒளியும் சேர்றதுன்ட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க. அப்ப உங்க ரூஹும் அந்த இறைவனோட ஐக்கியமாயிரும். அப்ப சஜிதா பண்ணும்போது, ருக்கூஹு போகும்போது, அந்த ஒளி இறைவனோட அந்த ஒளியில இறைவன் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற அந்த இதோட, உங்க ரூஹுவ பாடி சஜித ச ருக்கூஹு பண்ணும். மைண்ட் அந்த நேரத்துல என்ன ருக்கூஹுல ஓதுமோ அது ஓதும். உங்க உயிர் அந்த சோலோட தொடர்புல இருக்கும். இப்படி 3 லேயர்ல உங்க ரூஹு இது பெரும்பான்மையா நம்ம பாடியில கவனம் செலுத்தி, மைண்ட எங்கேயோ ஓட்டி தொழுகிறதுனால, இந்த தன்மைக்கு நம்ம போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த போகவே முடியாது. இப்ப பாடிய அது வேலைய செய்ய விட்டுர்றோம். மைண்ட அந்த இஸ்முவோட கண்ட்ரோல் பண்ணி விட்டுர்றோம். இப்ப ரூஹு இமேஜினேஷன் மூலியமா அந்த இறைவனோட ஐக்கியமாகுற மாரி இமேஜினேஷன் பண்ணி தொழுகுறோம். இப்படி தொழுகும்போது நம்மளோட தொழுகையோட நேரம் அதிகமாகும். வயசானவங்க எப்படி தொழுவாங்களோ, அதுமாரி ரொம்ப ஸ்லோவா தொழுவோம். நபி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கும்போதும் 7 வாட்டி மூச்சு இழுத்து ஒரு அளவுக்கு உணர்தலோட செஞ்சா அதோட பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப நம்ப அந்த ரூஹுவ இறைவனோட கலந்து, இந்த இறைவனோட ஐக்கியமாகி அந்த தன்மையில நீங்க இமேஜினேஷன் பண்ணி தொழுக, 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 தொழுக என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கும். மைண்ட் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கும். நீங்க அந்த இறைவனோட ஐக்கியமாகி, அந்த இறைத்தன்மையோட தொழுதுகிட்டு இருப்பீங்க. அப்படி இறைவனோட ஐக்கியமாகி நீங்க தொழுகும்போது, தொழுகைய முடிக்கவே உங்களுக்கு மனசு வராது. சலாம் சொல்லவே மனசு வராது. ஏன்னா, நீங்க இறைவனோட அந்த ஒன்றிணைந்த அந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க. இந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ல தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்க. அதனால பாடியும், மைண்டையும் கடந்து ரூஹுல தொழுவும்போது, பாடியில நடக்கிறது அவங்களுக்கு தெரியல. வலி ஏற்படல. அப்ப நம்ப அந்த ரூஹ எப்ப இறைவனோட அந்த புரிதலோட தொழுகுறோமோ, அப்பதான் நம்ப ஞானம் இறைவனோட ஐக்கியமாக முடியும். இறைவனோட தன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சூஃபி ஆக முடியும். ஒரு வலி ஆக முடியும். ந நபி தொழுகையோட பலன் நம்மளுக்கு அப்பதான் கிடைக்கும். அப்படி நீங்க ரூஹுவ அப்ப இந்த 2 லேயர் பயிற்சி ஆன உடனே, இந்த ரூஹு லேயர்ல நீங்க தொழுவ வைக்கணும். அப்ப தாட்டே இல்லாம ரூஹு லேயர்ல தொழுக, 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 தொழுக என்ன ஆகும் அப்படின்னா, உங்க தொழுக 5 நிமிஷங்கிறது 1/2 மணி நேரத்துக்கு மாறலாம். 1 மணி நேரத்துக்கு மாறலாம். 2 1/2 மணி நேரத்துக்கு மாறலாம். இப்படிதான் நபி அவர்கள் இரவு நேரங்கள்ல நிண்டு இறைவனோட ஐக்கியமானாங்க. இப்படி சாமானிய மனிதனா இருக்கிற நம்பளாலயும் இந்த நிலையில தொழுக முடியும். அப்ப நம்ப முழு வாழ்க்கையும் உடல்ல செலுத்தணும் அப்படின்னா, உடல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போயிரும். உடல் அழியும்போது மைண்டுங்கிறது வெறும் மெமரீஸா போயிரும்.
இந்த ரூஹுங்கிறது தான் அழிவற்ற பொருள். திருப்பி அந்த சோர்ஸ்ட்ட அந்த இறைவன்ட்ட போற அந்த சோல்ஸ் அதான். இப்படி நம்ப 2ண்ட் லேயர்ல, 3 லேயர்ல அந்த சோல தான் வந்து தொழுகையில தொழுக வைக்கணும். அப்படி சோல தொழுக வைக்கும்போது தான் நம்பளுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்படி நம்ப இமாம முன்னோக்கி தொழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நபியோட தொடர்பு ஏற்படுத்தி, இத்தன வருஷமா யாரு தொழுதுகிட்டு இருக்காங்களோ, எல்லாத்தோட பரக்கத்தும், ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி நீங்க ரூஹோ தொழுக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நபியோட தொழுகம்போது என்ன பலன்கள் கிடைச்சுச்சோ, அதே பலன்கள், அதே ஞானம், அதே மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆ ங்கிறது ஆ அது நீங்க அனுபவிக்கும்போது தெரியும். ஸோ தொழுகைங்கிறது வெறும் உடல் சார்ந்த விஷயம் கிடையாது. மனம் சார்ந்த விஷயம் கிடையாது. அது ரூஹுக்கான விஷயம். ஒரு தொழுகைய ரூஹு மூலியமா தொழுகும்போது தான் அந்த இறைவனோட அந்த தன்மைகள் வந்து நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நீங்க இந்த ஹிந்து மார்க்கத்தில சொல்லுவாங்க, இந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்றது. இஸ்லாமிய மார்க்கத்தில சூஃபியாக்களும் சொல்லுவாங்க, இந்த லத்தாயிஃப் ஆக்டிவேட் பண்ணா ஞானம் தொறக்கும் தருவாங்க. நீங்க ரூஹுவோட இந்த உள்புரிதலோட உணர்ந்து தொழுதாலே எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். ஏன்னா எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள தான் இருக்கு. வெளிய எதுவுமே கிடையாது. அப்போ இப்படி புரிதலோட நம்ம தொழுகும்போது, நம்மளுக்கு இவ்வுலகத்துல தேவையான எல்லா விஷயங்களையும், மறுமையில தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு இந்த தொழுகையிலேயே இறைவன் எல்லாமே வச்சுட்டான். ஆனா பெரும்பான்மை நம்ம மக்கள் இந்த சிந்தனை ஓட்டத்திலேயே நம்ம தொழுது, 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 தொழுது காலத்த ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த சிந்தனைய நகர்த்துறதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர்ல பாடியில கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னோம். 2வதுல இஸ்முல ஓதிட்டு இருக்கும்போதே உங்க மூச்ச வச்சு கவனிக்கணும். எப்படி தொழுகணும் அப்படின்னா, தொழுகைய இப்படி கவனம் வச்சுட்டு, உங்க மூச்சில வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். மூச்ச வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டு நீங்க இஸ்மு ஓதுங்க. மூச்ச உள்ளக்க இழுக்கும்போது ஒரு இஸ்மு, மூச்ச இழுக்கும்போதும், மூச்ச வெளிய விடும்போதும் அதே கவனத்தில வச்சு நீங்க இஸ்மு ஓதுங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சோலுக்கு வந்துரலாம். காரணம் என்னன்னா, அந்த மூச்சுக்கும், எண்ணத்துக்கும் ஒரே இடத்துல தான் துவங்குது. நீங்க மூச்ச கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணத்த நவுத்திட்டு, உங்கள ஆட்டோமேட்டிக்கா அந்த சோலோட தன்மைக்கு அத கொண்டுட்டு வந்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சாமானியா தொழுவும்போது, மைண்ட்ல கவனத்த வச்சுக்கிட்டு, மூச்சுல கவனத்த வச்சு, ஒவ்வொரு ரக்காயத்தும் ஓதும்போதும் மூச்சு மூலியமா ஓதுங்க. ஓதும்போது மூச்ச உள்ளாக்க இழுத்து, மூச்சுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்க அந்த வேலைகள செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா சோலுக்கு போயிரலாம். இமேஜினேஷன்ல உங்க சோலு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த இறைவனோட ஒன்றிணையிறத நீங்க உணர்ந்து தொழுகணும். அப்ப நீங்களும் இறைவனும் அங்க ஒன்றிணைந்துடுறீங்க. அங்க நீங்கங்கிறதே அழிஞ்சிடுறீங்க. அங்க தொழுகைங்கிறது பாடி, மைண்ட கடந்து எதுவுமே இல்லாத ஒரு அகண்ட வெளிக்கு நீங்க போயிருவீங்க. அந்த ரூஹுவ தொழு வைக்கும்போது. அப்ப நேரம், காலம் எல்லாமே கடந்து எதுவுமே இல்லாத ஸ்டேட்ல நீங்க அங்க இருப்பீங்க. அங்க நீங்களும் இறைவன மட்டும் தான் இருப்பீங்க. உங்களால இப்படி தொழுதீங்கன்னா கண்டிப்பா இறைவன உணர முடியும். ஏன்னா நான் இது என்னோட அனுபவத்துல நான் இத வந்து சொல்றேன். தொழுது முடிச்சதுக்கப்புறம் உடனே எந்திரிச்சிராம, ஒரு 2 நிமிஷம் அந்த எனர்ஜிய உள்நோக்கி செலுத்தி, அந்த ஃபீல உள்ள கடத்தணும். ஜஸ்ட்டு எந்த தாட்டும் இல்லாம, அமைதியா நீங்க அந்த 2 நிமிஷம் உட்காந்துருங்க. 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம், தொழுகும்போது என்னென்ன சிந்தனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நோட்ல எழுதுங்க. தொழுகுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யான சிந்தனையோட தாக்கம் தொழுகையில எவ்வளோ வந்திருக்கு? ஒரு நாளைக்கு முன்னாடியான சிந்தனை தொழுகையில எவ்வளோ வந்திருக்கு? அந்த தாக்கம் எப்படி இருக்குங்கிறத எழுதுங்க. அடுத்த வேலைக்கு போகும்போது, எத்தன எண்ணங்கள் வந்திருக்குங்கிறத குறைஞ்சிருக்கா? அதிகமாயிருக்கா? அத எப்படி ரெக்டிஃபை பண்றது? அப்படிங்கிறத அந்த சிந்தனைய உங்களுக்குள்ள போடுங்க. இப்படி ஒவ்வொரு வேலையும் ஒரு ப்ரீ ஒர்க்கா செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா அந்த சிந்தனையற்ற நிலையில தொழுகுறதுக்கு அந்த வழிவகுக்கும். தொழுது முடிச்சதுக்கப்புறம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், எந்திரிச்சு 10 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் யார்ட்டயுமே பேசாம, ஆஃபீஸ்க்கு இருந்தா ஆஃபீஸ்க்கோ, வீட்டுக்கு போணுமா பள்ளிவாசல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஃபோன எடுத்து நோண்டுவேன். அந்த 1/2 மணி நேரம் நம்ம உள்ளக்க நடக்கிற அந்த மாற்றம், அடுத்த வேலை வரையும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். லொஹர் தொழுது முடிச்சுட்டு அசர் வரையும் இந்த தொழுகையோட வைப்ரேஷன் இருக்கணும். இப்படி தொழுதா கண்டிப்பா இருக்கும்.
அதுக்கப்புறம் அசர் தொழுகையிலேருந்து மக்ரிப் வரையும். அப்படி 24 மணி நேரமும் இந்த சைக்கிள்ல இந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தொழுதோம் அப்படின்னா, தொழுகையோட முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் எதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.